ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பை பெஞ்சமின் கிரஹாம். இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சாப்டர் வைஸ் இந்த புக்கை பற்றி இனிமேல் போகிற வீடியோஸில் போட போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அந்த புக்கோட ஆர்த்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கிரஹாம். அவர் ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரன் பஃபட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் இன்வெஸ்டர், வேர்ல்டு 4th வெல்த்தியஸ்ட் பர்சனில் ஒருத்தவர் அவர் தான். அவர் பெஞ்சமின் கிரஹாமாக தான் மென்டாராக ஏற்றிட்டு இருக்காரு. இந்த வாரன் பஃபட் அவர் 1950, அதாவது அவருக்கு 19 வயசு இருக்கும்போது இந்த புக்கை ரீட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு இந்த இன்வெஸ்டிங் சம்மந்தமான புக்கில் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் தான் ஒரு பெஸ்ட் புக்காக தோணியிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க பேட்டி அவர் எழுதியிருக்க புக்ஸில் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்குமே அந்த புக்கு தான் பெஸ்ட் இன்வெஸ்டிங் புக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை எப்படி பீட் பண்ணணும்னு சொல்லி தராது. எந்த புக்குமே அதை சொல்லி தராது. ஆனால் 3 பவர்ஃபுல்லான லெசன் இந்த புக் நமக்கு டீச் பண்ணும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் எப்படி மினிமைஸ் பண்ணுறது. செகண்டு எப்படி ஒரு சஸ்டைனபிள் கெயின்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் கெயின்ஸ் வரும்போது நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது சொல்லித்தரும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங் தான் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு இருக்க வேண்டிய திங்ஸ். 1990 பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் பெரிய பூமில் இருந்தது. அதாவது ஐடி ஸ்டாக்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் யாராவது ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கம்மியாக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவனை ஒரு பெரிய பைத்தியக்காரனாக தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதே இது 2002 பார்த்தீங்கன்னா 95% ஐடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் லாஸில் அனுபவிச்சாங்க. அதாவது அவங்க கேபிட்டலே 95% அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. அது பெரிய லாஸு. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப பெரிய விஷயம். த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் சாப்டர் 6, 14, 20 எப்படி லாஸை அவாய்ட் பண்ணலாம், முக்கியமான திங்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சம்டைம் நம்ம லாஸ் ஆகும். ஆனால் அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அந்த ரிஸ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கிரகாம் நமக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம ஃபியர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை நம்ம ரீட் பண்ணும்போது கிரஹாம் ஒரு கேள்வி கேட்குறது நமக்கு புரியும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ அன் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டெலிஜென்ஸ்க்கும் ஐக்கியூக்கும் ரிலேஷன் இல்லை அப்படின்றது இந்த புக்கை ரீட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு தெரியும். இந்த புக்கை ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷன்ஸ், ஒரு டிசிப்ளின், ஈகர் டு லேர்ன், அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் எப்படி திங்க் பண்ணி நம்ம லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக புரியும் இந்த புக்கை படித்தோன்னா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு ஐக்யூ கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதுக்கு இப்போ ஒன்று பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஐக்யூ அப்படின்னாலே கண்ணை முட்டை சார் ஐசக் நியூட்டன் அவர் தான் ஞாபகம் வருவார். அவரும் ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்காரு. 1720 பார்த்தீங்கன்னா சவுத் சி கம்பெனி மேலே எல்லாருமே ஷேர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அது பெரிய லாபம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாஸில் தான் முடிஞ்சுது. எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு 22.45 crores வரைக்கும் லாஸ் சார் ஐசக் நியூட்டன் வந்தது. ஸோ இதுலேருந்தே நம்ம கிளியராக தெரியணும் ஐக்யூக்கும் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டே டு டே ப்ரெடிக்ஷனில் தான் இருப்பாங்க. அப்படி எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணும்போது அந்த ஷேரோட ப்ரைஸ் ஹையஸ்ட்டை டச் பண்ணிடும். அந்த நேரத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் கண்டிப்பாக அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. 1990s ஐடி செக்டரோட ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே இது ப்ரைஸ் கம்மி ஆகும்போது அதை பல்காக விற்றுட்டு வெளியே வந்தாங்க. ஸோ இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு ரிஸ்கி ஷேராக அவங்க கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க. அதே இது ஒரு ஷேர் ப்ரைஸ் ரொம்ப லோ ஆகும்போது அது லெஸ் ரிஸ்கி டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட தாட் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு புல் மார்க்கெட்டை பற்றி கண்டிப்பாக ஃபியர் ஆவாங்க. புல் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே ஏதோ பியர் மார்க்கெட் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுவாங்க. பியர் மார்க்கெட் என்னென்னா ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸாக கம்மி ஆகிட்டே இருக்கும்போது. ஸோ இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எப்பயுமே ஒரு பியர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கேட்டது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரஹாம் அவங்க வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எளிமையா, இன்ட்ரெஸ்டிங்கா தமிழ்லயே பார்க்கலாம். ஸோ இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.